குட் மார்னிங் டீம். ஹலோ எல்லாரும் சார். வந்தாச்சா? ஹலோ, வெல்கம் சார். ஹாய், வெல்கம் சார். என்ன சூர்யா இன்னும் வரல? இப்போ வந்துடுவாங்க சார். அண்ட் காவ்யா, உங்கள் கேம் ஆஃபில் இருக்கு. சார் லேப்ல கேமரா ஒர்க் ஆகல, அதனால தான். ஓகே. ஹலோ விக்ரம். ஸோ எல்லோரும் வந்தாச்சுல்ல? ஓகே, நவ் ப்ளீஸ் கிவ் அ ப்ரீஃப் ஆன் யூர் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ். சார் ஆல்மோஸ்ட் டன் சார். கிளைண்ட்டு காமிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சது. குட் மேன், கீப் இட் அப். சக்தி? ஒர்க்லாம் சென்ட் பண்ணி சார். கிளைண்ட்டோட ரிப்ளைக்கு தான் வெயிட்டிங். ஓகே, டூ குட் மேன், டூ குட். காவ்யா? விக்ரம், பெண்டிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு நைட்குள்ளே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். சீக்கிரம் முடிச்சிருங்க அண்ட் முடிச்சுட்டு எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. ஓகே விக்ரம். அண்ட் சூர்யா, வாட் அபவுட் யூ? விக்ரம், மை ஒர்க் இஸ் ஸ்டில் பெண்டிங். எப்போ முடிப்பீங்க? ஆக்சுவலி நேற்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆட்டோபயாஸ் அப்டேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ மேபி அதனால. என்னங்க இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக காரணம் சொல்லிருக்கீங்க? ப்ளீஸ் பிஹேவ் லைக் எ கார்பரேட் எம்ப்ளாயி. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இப்படி தான் டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்களா? எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் இந்த நொண்டி சாக்கெலாம் சொல்லிருக்காதீங்க. வி ஆர் டன் வித் யூ ஒர்க் ஃப்ரம் ஹோம். நாளையிலேருந்து ஆஃபீஸ் வரீங்க. ஹலோ, என்ன சைடில் பார்த்துட்டு இருக்கீங்க? லுக் அட் மீ. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி உங்களை டெர்மினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். காட் இட்? சாரி விக்ரம். எனி அதர் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ்? நோ விக்ரம். ஓகே, இப்போ எல்லாரும் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு அப்படியே மெயில் பண்ணி விட்ருங்க. வி ஆர் டன் வித் மீட்டிங். என்னம்மா ஒர்க் ப்ரெஷரா? நான் வேணா சூடாக ஒரு இன்ஜிடி போட்டு கொண்டு வரவா? இப்போ என்ன கேட்டோன்னு கூத்துக்கிறா? மணி 8:30 ஆகுது, இன்னும் இழுத்து போத்தி தூங்குது பாரு. எரும மாடு, ஏந்துடா 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 எரும. நல்ல வேலை குப்புறப்படுத்த. அடச்சி, உனக்குலாம் ஏன் மேனேஜர் பதவி கொடுத்ததோ? சீ, ஏந்திரி. ஏய், ஆஃபீஸுக்கு தாண்டி போய்க்கலாண்டி. புரியுது, இறங்கி தொலைறேன். தேங்க்ஸ். போ. தேங்க்ஸ் அக்கி. மறைச்சு மறைச்சு என்னத்தை தான் சாதிக்க போறானோ. சார், எனக்கு ஐடி புதுசு. ஸோ நீங்கள் தான் என்னை எல்லாத்துக்கும் கைட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அக்ஷயா, நான் இங்கே கொஞ்ச நாள் தான் மேனேஜராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி வர ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறது தான் என் வேலை. என் ட்ரைனிங்கில் ஏகப்பட்ட பேர் ட்ரெயின் ஆகி செலக்ட் ஆகி ஆன்சைட்லாம் போயிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் பை த வே, டோன்ட் கால் மீ சார். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க என்ன கூப்பிடணும் தான் என் வீட்டில் எனக்கு விக்ரம்னு பேர் வச்சுருக்காங்க. விக்ரம் விக்ரம் விக்ரம், நானும் ஃப்ரெஷர் தான். எனக்கும் சொல்லி தரீங்களா? உங்கள் டீம்லேருந்து வேறு யாராவது அலாட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ட்ரெயின் ஆகிக்கோங்க. அண்ட் பை த வே, நீங்கள் எந்த காலேஜ்? நான் பாண்டிச்சேரியில் படித்தேன். எந்த பேட்ச்? சூர்யா, கம் ஹியர். நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தீங்க, தட்ஸ் ஃபைன். ஆனால் ஆஃபீஸ்க்கு வரப்போ டைம் கீப் அப் பண்ணணும். எப்போவுமே டைமுக்கு பஞ்சன் பண்ணி பழகுங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். கோ டு யுவர் பிளேஸ். சூர்யா, பை த வே, திஸ் இஸ் அக்ஷயா. இங்கே புதுசாக ஜூனியர் அனலிஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் கேட்டி கொடுத்துக்கிறேன். அண்ட் இவர் இங்கே நவாவோ இருக்காரு. நீங்கள் இவரை ட்ரெயின் பண்ணிடுங்க. இந்த வேலையை தான் சுத்திட்டு இருக்காது. என்னமோ முணங்குறீங்க? இஸ் எவ்ரிதிங் ஓகே? நத்திங், ஒன்றும் இல்லை விக்ரம். Good. ஆல் குட். ஓகே, நான் கோ பேக் டு யூர் பிளேசஸ். இனி ஒரு 20 மினிட்ஸில் ஸ்டாண்டப் கால் இருக்கும். ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. அக்ஷயா, உங்கள் லேப் எடுத்துகிட்டு என் கேபின் வந்துருங்க. விக்ரம், இன்னைக்கு என்ன லஞ்ச்? தெரில, மத ஏதாவது சமைச்சு கொடுத்துருப்பாங்க. ப்ரோ, யூனோ, பிஸியாக இப்போ நான் என்னோட ஃபுட்லலாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு? ஐடியில் இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, அதாவது இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ப்ராப்பர் ஜிம், ஹெல்தி டயட், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீ கூட எவ்வளோ சப்பியாக இருக்க? ஹெல்த்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுமா? நான் சொல்லலை, ஹை ப்ரோட்டீன் மஷ்ரூம் பிரியாணி. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஃபைபர்லாம் என்னோட கட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்.
மஷ்ரூம் பிரியாணியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, கொஞ்சம் கிடைக்குமா? என்ன இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு என்கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட வேண்டாமா? தேங்க்யூ. இப்பதான் தெரியுது நீ ஏன் இவ்வளோ சப்பியா இருக்கேன்னு. விக்ரம் எனக்கும் மஷ்ரூம் பிடிக்கும், கொஞ்சம் தரீங்களா? ம் இதில் என்ன இருக்குன்னு தள்ளி விடுறாரு. செம்ம டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் சொல்லல, அம்மாவோட ப்ரிப்பரேஷன். டெய்லி கொண்டு வரீங்களா? அப்பதானே ஷேர் பண்ணி சாப்பிட முடியும். ஹேய், இது என்ன கேள்வி? நான் ஆல்ரெடி எங்க அம்மாட்ட கூப்பிட்டு அம்மா இனிமேல் எனக்கு 2 டிஃபரண்ட் பாக்ஸ் கொடுமான்னு கேட்டுட்டேன். ஓ சூப்பர் சூப்பர். நாளையில இருந்து உனக்கும் வந்துடும். சரி, உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? என்ன ஜஸ்ட் ஒரு 28. 28ஆ? 28ல மேனேஜர் ஆயிட்டீங்களா? வேற லெவல் தான். அது காலேஜ்ல கோல்ட் மெடலிஸ்ட். ஓ, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? 28 வயசுல லைஃப்ல என்ன பாத்திர முடியும்? ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர். நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய கண்ட்ரிஸ் போகணும். அங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். கரெக்ட் தான். நீங்க எதுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க? உங்களை மாதிரி பசங்களை இன்னும் விட்டு வச்சிருக்காங்களா, அதுக்காக சும்மா சொன்னேன். ஆக்சுவலி என் காலேஜ் கேர்ள்ஸ் கூட ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களோட செம்ம ஃபன்னு போங்க. ஆக்சுவலி ஐ லைக் யூ வெரி மச். இஸ் இட்? ஈவன் ஐ லைக் மை செல்ஃப் வெரி மச். ஐயோ ஃபுல் ஃபோர்ஸ்ல நினைச்சு போறாங்க. இனி சொத்துக்கு சிங்கி தான். ஓகே ஓகே, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு அவங்க இடத்துக்கு போங்க. ஏ எங்கடி போற? வண்டியில ஏறி. என்ன ஏன்டா ஏற சொல்ற? போ, அந்த பொண்ணு போய் வண்டியில ஏத்திட்டு வீட்டுக்கு போ. எவள? புதுசா ஒருத்தி ஆபீஸ்க்கு வந்திருக்கால, அவளதான். என்னடி உளர்ற? அவ என்னடானா உன்னை விக்ரம்னு கூப்பிடுறா. நீ என்னடானா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, உனக்கு 28 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பண்ற வேலைக்கு உனக்கு இல்லாம கொஞ்சம் வாங்களா? ஏய், ஐடி செக்டர்ல வேலை பார்க்கும்போது நம்ம வயசு என்னன்னு சொல்லக்கூடாதுரி. சரி, வயசாகுதுன்னு சொல்ல தேவையில்ல. அதுக்குன்னு சிங்கிள்னு சொல்லிட்டு வளைஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல அவ நான் சிங்கிள்ன்றனால என்கிட்ட கடலை போடல. நான் மேனேஜர்ல, அதான் இப்பவே காக்கா புடிச்ச ஐஸ் வச்சு இன்கிரிமெண்ட்டுக்கு அடிய போடுறா. அத போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வளைஞ்ச மாதிரி தெரியல. நீ தான் அவளுக்கு கேட்டி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஏன் தலையில கட்டிட்டு நீ அவகிட்ட நல்லா வளைஞ்சுக்கிட்டு இருக்க. சி, என்னையவே சந்தேகப்படுறல நீ. ஏச்சி, ஓவர் ஆக்டிங் பண்ணாத, வண்டி எடு. ரொம்ப கோவமா இருக்க. போற வழியில ஏதாவது சாப்பிட்டு போவோமா? உங்க அம்மா சமைச்ச மஷ்ரூம் பிரியாணியே வயிறு நிறைஞ்சிருச்சு. வண்டி எடு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கா. ஐயோ, ஆபீஸ் மீட் எவனும் பாத்திர கூடாது. எவனும் பாக்குறானா பாரு.